जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्री प्रभुपादी महाराज करणम, என் குருநாத கருணனும். தொடர்ந்து நம்ம வந்து பக்தி பிரஷ கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மீண்டும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மதே. ஹரே கிருஷ்ணா பிரபு. மீண்டும் பக்தி விஷய கிளாஸ்ல கவனிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, பக்தி விஷய கிளாஸ் எப்போது சொல்ற மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக விஷயத்துல, ஆன்மீக பாதையில நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நமக்கு நிறைய கேள்விகள், நிறைய வகையான விஷயங்கள், நிறைய வகையான புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கலாம். அப்ப அதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணக்கூடிய நம்ம பக்தியில அடுத்த கட்ட நம்ம நகர வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்தி பரிஷா கிளாஸ். ஓகேவா? அதனால பக்தி பரிஷா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம அட்டெண்ட் பண்றது நிறைய வகையான டவுட்டு, நிறைய வகையான என்ன சொல்றது, நிறைய வகையான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்ப இன்னைக்கு உள்ள டாபிக் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து போஸ்டர்ல போட்டிருப்போம். ஓகேவா? ஹவ் டு கிவ் அப் நாம அபராதம். நாம அபராதத்தை எப்படி கைவிடுவது? அதாவது நான் பேசுவாங்க அதெல்லாம் ஓகேவா? கிளியரா இருக்கா? சவுண்டு ஓகேவா? ஓகே ஓகே. அப்ப நம்ம வந்து இந்த நாம அபராதங்கள் பத்தி நம்ம வந்து ஒரு 5 வார கிளாஸ் நம்ம பேசணும். எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நம்ம நிறைய 10 அபராதங்கள் வந்து என்னென்ன அபராதங்களுக்கு இதெல்லாம் நம்ம பேசணும். ஏன்னா நாம ஜெபம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிருஷ்ண பக்தியில நம்ம பக்தி பாதையில வர்றதுக்கு பகவானோட நாமம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாம ஜெபம் வந்துதான் நம்மளுடைய வந்து பகவானுக்கு நம்மளுக்கும் வந்து அந்த கனெக்ஷனை கொடுக்கும். ஓகேவா? மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு அந்த நாம ஜபத்தை தான் நமக்கு வந்து கொடுத்தாரு. ஓகேவா? கோலோக்கிர பிரேமதனா ஹரிநாம சங்கீதனா. பகவானோட கோலோகோ விருந்தாபனத்தில் இருக்கக்கூடிய அந்த நாமத்தை நம்மளுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு நமக்கு எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா? அப்படிப்பட்ட நாமம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜா பிரியுது, 3 கட்டங்களாக பிரிக்கப்படுது. முதலாவது வந்து பாத்தீங்கன்னா நாம அபராதம். ஓகேவா? 2வது நாம பாஷம். 3வது வந்து பாத்தீங்கன்னா சுத்த நாமம். நாம அபராதம் வந்து பாத்தீங்கன்னா குற்றங்கள் பண்ணிக்கிட்டே, அதாவது 10 குற்றங்கள் இருக்கு. 10 விஷயங்கள் நாம ஜெபம் பண்ணும்போது பண்ணக்கூடாது. அந்த 10 விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நாம ஜெபம் பண்றது, அது வந்து நாம அபராதம் சொல்லுவாங்க. 2வது நாம பாஷம். நாம பாஷம் நடுநிலை உள்ளது, அபராதங்கள் இல்லை, ஆனா வந்து என்ன நடுநிலை இருக்கு. 3வது வந்து பாத்தீங்கன்னா சுத்த நாமம். சுத்த நாமம்னா வந்து பாத்தீங்கன்னா சுத்த நாம சாண்டிங் பண்ணும்போது பகவானுக்கும் பகவானோட சுத்த நாமத்துக்கும் எந்த வகையான டிஃபரன்ஸ் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க பகவான் நேரடியா பாக்குற மாதிரி நீங்க சுத்தநாம ஜெபம் பண்ணும்போது நீங்க பகவான் உங்களோட திருவாயில வந்து அவர் வந்து உள்ளுக்குள்ள நடனம் ஆடுறது உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த நாமத்தை டேஸ்ட் பண்ண முடியும். என்னோட வந்து பாத்தீங்கன்னா அந்த நாமத்துல முன்னுக்கு ஜெபம் பண்ணும்போது உங்க முன்னுக்கு ஆட்டோமேட்டிக் கிருஷ்ணன் இருப்பாரு. ஓகேவா? நீங்க கிருஷ்ணனை டைரக்டா நீங்க பார்க்கலாம். அதான் சுத்த நாமம். ஓகேவா? இப்ப நாம அபராதங்கள் 10 பார்த்துட்டோம். ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ண தேவையில்ல. யாரு பார்க்கலையோ நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்க வந்து அந்த யூடியூப் நம்ம கிருஷ்ணதாசன் தமிழ் யூடியூப் சேனல் நீங்க திருப்பி பார்க்கலாம். ஓகேவா? நிறைய அபராதம் பார்த்துட்டோம். குரு வந்து நிந்திக்கிறது, முதல் வைஷ்ணவ நிந்திக்கிறது, தேவர்களின் பகவானை வந்து சமமா என்று சொல்லி நம்ம நினைக்கிறது. 3வது வந்து பாத்தீங்கன்னா குருவை வந்து குருவோட வார்த்தைகளை நிந்திக்கிறது. 4வது வந்து சாஸ்திரங்களுக்கு வந்து சொல்றத வந்து அதை சொல்றதை கேட்காம இருக்கிறது. 5வது வந்து சாஸ்திரங்களுக்கு சொந்தமா கற்பனை நினைக்கிறது. 6வது வந்து பாத்தீங்கன்னா சொந்த விளக்கங்கள் கொடுக்கறது, சாஸ்திரங்களுக்கு நாமத்துக்கு சொந்த விளக்கங்கள் கொடுக்கறது. 7வது வந்து பாவங்கள் பண்ணிட்டு அது போவதுக்காக நாம ஜபத்தை பண்றது. 8வது வந்து இந்த நாம ஜபம் பண்றதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் சொல்லி நினைக்கிறது. 9வது நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட வந்து பகவான் நாமத்தை போய் பிரச்சாரம் பண்றது. 10வது வந்து பகவான் நாமத்து மீது நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. அதோட சேர்த்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாம ஜபத்துல வந்து பல வகையான உபதேசங்கள் எல்லாம் தெரிஞ்ச பிறகும், நிறைய வகை இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுட்ட பிறகும் மீண்டும் மீண்டும் பௌதிக விஷயங்களை நம்ம வந்து அந்த தவறுகளை தீப்பி செய்யுது. இது 10வது குற்றம். அதுல முக்கியமா ஒண்ணு வந்து என்னன்னா கவனம் இல்லாம ஜெபம் பண்றது. இது வந்து ஒரு குற்றம். இந்த மாதிரி 10 குற்றங்கள் வந்து நாம ஜபத்துல நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப வந்து என்ன கேள்வினா, இப்ப இந்த நாம ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 குற்றங்கள் வந்து நம்ம செய்யக்கூடாது. ஓகேவா?
இப்ப எப்படி வந்து பிராக்டிக்கலா இந்த நாம அபராது நம்ம வெளியாகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் பேசுறோம். இது வந்து யாருடைய டாபிக், யாரு பேசுனா? இப்ப நாம அபராதத்திலிருந்து எப்படி வெளியாக சொல்லி நம்மள கட்டுண்டாத்துமா நம்ம பேச முடியுமா? கிடையாது. அப்ப உயர்தரமான ஆத்மாக்கள், ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம டிஸ்கஸ் பண்றதுதான் இந்த கிளாஸ். ஓகேவா? அப்ப ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் வந்து யாருன்னா, நம்ம ஸ்ரீல புரோபாதர் இருக்கிறார்ல, ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல புரோபாதர் இருக்கிறார்ல, அவருடைய குருநாதர் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இருக்கிறார்ல, அவருடைய தந்தை தான் ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர். அவர் மிகப்பெரிய தூய்மையான பக்தர். அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்த வந்து ஒரு ஆச்சாரியார் ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர். ஓகேவா? அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஹரிநாம சிந்தாமணி அப்படி சொல்லக்கூடிய புஸ்தகத்துல, ஹரிநாம சிந்தாமணினா, சிந்தாமணினா வந்து என்னதுன்னா ஒரு அற்புதமான கல்லுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த சிந்தாமணி கல்லு வந்து ஆன்மீகத்துல இருக்கும். அந்த ஆன்மீகத்துல கூட அந்த கல்லு கிட்ட, அந்த கல்லு அந்த அந்த சிந்தாமணி என்பது வந்து பாத்தீங்கன்னா அதுகிட்ட என்ன கேட்டாலும் அது எல்லாத்தையும் கொடுக்கும். அப்ப ஹரிநாமம் வந்து அந்த மாதிரி, ஹரிநாமத்துக்கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். ஓகேவா? அப்ப அந்த ஹரிநாம சிந்தாமணி என்ற புஸ்தகத்துல நாம ஜபத்தை பத்தி நிறைய பேசியிருப்பாரு, ஹரிநாமத்தை பத்தி நிறைய பேசியிருப்பாரு. அதுல ஒரு விஷயம் வந்து எப்படி நம்ம வந்து இந்த நாம ஜபத்துல அபராதங்களை எப்படி விடுறது, அப்படி பிராக்டிக்கலா எப்படி பண்றது சொல்லி சில பக்திவினோத் தாக்கூர் சொல்லியிருப்பாரு. இப்ப நான் பக்தி வினோத் தாக்கூர் சொன்னதை அப்படியே டைரக்டா சொல்லல, அந்த ஆர்டிகல் நான் எடுத்து வரல. பக்தி வினோத் தாக்கூர் சொன்னதை ஸ்ரீல கோரகோவிந்த சுவாமி மகாராஜ், அதாவது சில புரோபாத டிசைபிள் அவர் ஸ்ரீமன் கோரகோவிந்த சுவாமி மகாராஜ், அவரு ஒரு ஆர்டிக்கல் வந்து போட்டிருந்தாரு. அவரு சில விஷயங்களை அவர் ஆட் பண்ணி சில விஷயம் போட்டிருந்தாரு. அப்ப ரெண்டு ஆட்சியர்கள் சேர்ந்த ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப இது நம்ம பிராக்டிக்கலா நம்ம கடைபிடித்துமே ஆனால் நம்மளுக்கு நாம அபராதில இருந்து விடுபட்டு நம்ம நாம ஜெபம் ஒழுங்கா ஸ்டாண்டர்டா நல்லா வந்து கரெக்டா சொல்றதுக்கு அந்த நிலைக்கு நம்மளோட நாம ஜெபம் போகும். அப்ப நாம ஜெபம் அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம ஆட்டோமேட்டிக்கா சுத்தமா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலாவை நீங்க வந்து கேட்டு நீங்க வந்து பயிற்சி பண்ணி நீங்களும் நன்மை அடையணும். ஓகேவா? அப்ப நான் ஹரிநாம சிந்தாமணியில ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூருடைய அவரோட டைரக்ஷன் படி, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. அவிஸ்ராந்தே நாமே நாம அபராதே யாயா தஹே அபராத காபு ஸ்தான நாஹி பாயா. அதாவது என்ன அர்த்தம்னா, ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு ஹரிநாம சிந்தாமணி என்ற புஸ்தகத்துல என்னன்னா, அவிஸ்ரந்தானா வந்து என்ன அர்த்தம்னா, நீங்க உங்களுக்கு வச்சு நோட்ஸ் வேணும் நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? அவிஸ்ரந்தானா வந்து என்ன அர்த்தம்னா கான்ஸ்டன்ட்லி, அதாவது தொடர்ந்து அதாவது சாண்டிங் பண்ணும். எப்படி பண்றது? டே அண்ட் நைட், காலையிலையும் மாலை இரவுலையும் பகல்லையும் டே அண்ட் நைட் ஃபுல்லா பண்ண சொல்ற, நாமஜம் பண்ண சொல்றாரு. என்ன பிரபு எடுத்தோன்னு மொத போயிட்டு தூக்கி வாரி போடுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது, நம்ம சொல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப இதோட அர்த்தம் வந்து என்னதுன்னா, நம்ம தூங்குற நேரத்தை தவிர்த்து நம்ம தொடர்ந்து நாம ஜபத்தை பண்ணணும் அப்படின்னு சில பக்தி வினோத் சொல்றாரு. அப்ப நம்ம கேள்வி பண்ணலாம், ஐயோ எப்படி பிரபு நம்ம வேலைக்கு போறோமே, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறமே, சமைக்கணுமே, கணவனை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணுமே, பிள்ளைங்க டியூஷன் ஏற்றி போகணும், டியூஷன் விட்டு வரணும், நான் வந்து வெளியில வந்து அங்க போகணும் இங்க போகணும், பல வேலைகளுக்கு இது எப்படி கண்டினியூஸா நம்ம நாம ஜபம் பண்றது? எஸ், இதுக்குதான் ஆச்சாரியர்கள் நிறைய வந்து தெளிவான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. பிராக்டிக்கலா எப்படி நம்ம நாம அபராதத்தை விடுறது. இந்த கிளாஸ் வந்து நல்ல சிரத்தையோடு நம்பிக்கையோடு நீங்க கேட்டீங்களா ஆனால் உங்களுக்கு எல்லா வகை நன்மைகளும் சேரும். ஓகேவா? நானும் பகவானுக்கிட்டையும் குருநாதர்கிட்டையும் சில கோரகோவிந்த சுவாமி மகாராஜ் புரோபாதர் கிட்ட சில தாக்கூர் பக்தி வினோத் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏதாவது அவங்க சொன்ன அந்த விஷயத்த அப்படியே நான் முடிஞ்சிருக்கு, நான் அதை டெலிவரி பண்ண பாக்குறேன். நானும் அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அப்ப தூங்குற டைமை தவிர்த்து, அது தவிர்த்து மற்ற நேரத்துல நம்ம நாம ஜபம் பண்ணணும் அப்படி சொல்றாங்க. அதான் அவிஸ்ராந்த நாம, கான்ஸ்டன்ட்லி தொடர்ந்து நாம ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப தூங்குறது நமக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல நம்மளோட தூங்குற டைம் ஆச்சாரியர்கள் எத்தனை நேரம் சொல்றாங்க தெரியுமா? யாரும் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அக்கார்டிங் டு ஸ்பிரிச்சுவல், ஆன்மீக ரீதிப்படி ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு தூங்குறதுக்கு எத்தனை மணி நேரம் கொடுக்குறாங்க? யாரும் சொல்ல முடியும்? கிருஷ்ணா, 4 மணி நேரம் பிரபு. 4 மணி நேரம். அது நீங்க தூங்குறது கேட்கல, ஆச்சாரியர்கள் சாஸ்திர ரீதிப்படி எத்தனை மணி நேரம் நம்மள தூங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 மணி நேரம் தூங்கினா நீங்களுக்கு அப்புறம் வந்து எங்க போன தூங்கி விழுவீங்க மாதாஜி?
ஹரிகிருஷ்ணா, இயற்கையின்படி பிரபு 6 சொல்லிருக்காங்க. ஓகே, 1. சரி, வேற? 4 சொன்னாங்க, 1, 6 சொன்னாங்க. வேற 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 ஹரே கிருஷ்ணா, இருக்கீங்களா? எனி கேஸ் பண்றீங்களா யாராச்சும்? எட்டாவது சோகமா சொல்லிருக்காங்க. 8 சொல்லிருக்காங்க. ஓகே, 4, 6, 8. ஓகே. About hours, Prabhu. வாட் அவர் how many hours வந்துச்சு? 2 hours. 2 hours. 2 hours. ஓகே. அதாவது ஆச்சரியர்கள் அவங்க நம்மளுக்கு வந்து அக்கார்டிங் டு நம்மளோட பிசிக்கல் பாடி எப்படி இருக்கு, நம்ம கழிவுகள் எப்படி இருக்கும், நம்மளோட இது எப்படி சொல்லி நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆச்சரியர்கள் இந்த கலியுகத்துல எஸ் அ ஜீவாத்மா, நம்ம மனிதர்கள், ஓகேவா, எனிமலோ அதெல்லாம் கிடையாது. நம்ம எஸ் அ ஜீவாத்மா, சாரி, எஸ் அ ஹியூமன் பீங், நம்மளுக்கு 24 மணி நேரத்துல நம்ம தூங்குறதுக்கு அவங்க ஆச்சரியம் நம்ம கொடுத்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணி நேரம்னா 6 மணி நேரம். ஓகேவா, 6 hour கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு தூங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அப்ப 6 hour நீங்க வந்து 24 hours 24 மணி நேரத்துல 6 மணி நேரத்தை நீங்க வந்து அதை வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு என்னது டிவைட் பண்ணிட்டீங்கன்னா, பிறகு வந்து நமக்கு இருக்கிறது எத்தனை மணி நேரம்? எத்தனை மணி நேரம்? 18 மணி நேரம். கரெக்டா? அந்த 18 மணி நேரத்துல நம்ம தொடர்ந்து 18 மணி நேரம் நாம ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அதான் அவிஸ்ராந்த நாமா. அப்ப எப்படி புரியுது பாசிபிள்? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த 18 மணி நேரத்திலையும் எப்படி நாம ஜெபம் பண்றதுன்னா, பகவானுடைய இப்ப ஆச்சரியர்கள் கொடுத்தபடி, நம்மளுக்கு புறப்பாது நம்மளுக்கு கொடுத்தபடி நம்மளோட நாம ஜெபம் பண்றது என்ன, எத்தனை மாலை பண்ணணும் அன்னாடிக்கும் தொடர்ந்து? அன்னாடிக்கும் வந்து இத்தனை மாலை நம்ம கண்டிப்பா நாம ஜெபம் மாலை பண்ணணும். ஜெபமாலை நாம பண்ணணும். எத்தனை மாலை? 16 மாலை. 16 மாலை தீட்சத்துவம் கண்டிப்பா 16 மாலை பண்ணணும். ஓகேவா? புதுசா வருவாங்க சில பேர் 2 மாலை, 4 மாலை, 6 மாலை இருந்தா உங்களோட மாலைகள் நீங்க கரெக்டா செய்யணும். முடிஞ்சிருக்கும். அப்படியே உங்களை இன்க்ரீஸ் பண்ணி நீங்க 16 மாலைக்கு வந்து நிக்கணும். 16 மாலை வந்து ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஏகாதசி டைம்ல சில புரோபாதர் வந்து எத்தனை ரவுண்டு செய்ய சொல்லியிருக்காரு? யாரும் சொல்ல முடியும்? ஏகாதசி டைம்ல சில புரோபாதர் நாம ஜபத்தை எத்தனை ரவுண்டு செய்ய சொல்லியிருக்காரு? ஸ்னேகமா நீங்க சொல்லாதீங்க. எத்தனை ரவுண்டு? 25. எஸ், வெரி குட். அது சில ப்ரோ 25 மாலைகள் பண்ணணும். ஓகேவா? யாரெல்லாம் முடியுதோ நீங்க இந்த ஏகாதசி நீங்க 25 மாலை பண்ணலாம். அப்ப நம்ம ஸ்டாண்டர்டான நாம ஜபத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நாம ஜபத்தை நீங்க வந்து 16 மாலைகள் பண்ணிடணும். ஓகேவா? இந்த கிளாஸை தயவு செய்து சிஸ்டமேட்டிக்கா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? சும்மா வந்தோம் கேட்டு அந்த மாதிரி கூடாது. நல்லா தெளிவா சிஸ்டமேட்டிக்கா அனுப்பும். எனக்கு கொஸ்டின் நீங்க வந்து லாஸ்ட்ல நீங்க கேட்கலாம். ஓகேவா? அப்ப நாம ஜபத்தை வந்து நீங்க வந்து 16 ரவுண்டு, ஓகேவா, தீட்சத்தும் கண்டிப்பா 16 ரவுண்டு பண்ணி ஆகணும். நோ எக்ஸ்கியூஸ். டீச் எடுக்காதவங்க, புதுசா வருவங்க, இல்ல பயிற்சி பண்ணிருக்கவங்க, நீங்க எத்தனை மாலை செய்றீங்களோ, அது 4 மாலையோ, 5 மாலையோ, 8 மாலையோ, 7 மாலையோ, 10 மாலையோ, அந்த ரவுண்டை நீங்க வந்து கரெக்டா நீங்க செய்யணும். கரெக்டா செஞ்சுட்டு அட் த சேம் டைம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்லி நீங்க 16 மாலைக்கு வரணும். ஓகேவா? அப்ப இந்த 18 மணி நேரத்துல 24 மணி நேரம் போக, அதுல 6 மணி நேரம் நம்ம தூங்குறதுக்கு போனோம்னா 18 மணி நேரம் நம்ம வந்து ஜபம் பண்ணணும். 18 மணி நேரம் நாம ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆச்சாரியர். அப்ப இது எப்படி பிராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா, அந்த 18 மணி நேரத்துல நீங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு வர உங்களோட 16 மாலைகள் எப்போது போல நேரா ஸ்டாண்டா முடிச்சிடணும். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய டைம்ல என்ன பண்ணணும்னா, இங்க என்ன சொல்ல வரேன்னா, பகவான் நாமத்தை இப்ப ஜெபம் பண்ணி நீங்க ஜெபம் பண்றீங்க, மாலை பண்ணிட்டீங்க, ஹரிகிருஷ்ணா பண்றீங்க, 16 மாலை பண்ணி முடிச்சிட்டீங்க. ஓகேவா? இனி இருக்கக்கூடிய மத்த அந்த 18 மணி நேரத்துல பேலன்ஸ் இருக்குல்ல, அதுல நீங்க என்ன பண்ணணும்னா, பகவான் நாமத்தை ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்றதுன்னா, மனசுக்குள்ளே, புத்தியில இல்ல மனசுக்குள்ளே தொடர்ந்து நாம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். பகவான் நாமத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பகவான் நாமத்தை யோசிச்சுட்டே இருக்கணும். பகவானுடைய கதைகளை யோசிச்சுட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு யோசிச்சுட்டே இருக்கணும். வேற உள்ளுக்குள்ள சினிமா பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, அப்புறம் அந்த பாட்டு, இந்த பாட்டு, புதுசா வந்த பாட்டு, இந்த பாட்டு, அதெல்லாம் வந்து நிறைய ஓடும். அப்ப இது தொடர்ந்து அது கூட சேலஞ்ச் பண்ணி நம்ம வந்து இந்த இந்த நாம ஜபத்தை நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். நம்ம மறந்து போயிடும், திருப்பி ஞாபகப்படுத்தணும், செஞ்சுட்டே இருக்கணும். எப்ப திருப்பி தொடர்ந்து வந்து நம்ம வந்து நாம ஜபத்தை வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம அப்ப செய்ய பிராக்டிஸ் ஆக மனசுக்குள்ள என்ன ஆகும், இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது ஒரு மிஷின் மாதிரி அப்படியே பழகிடும். பகவான் நாமத்தை வந்து நினைக்கிறது, சாண்டிங் பண்றது, அப்புறம் அவர் பகவான் லீலைகளை வந்து கதைகளை நினைக்கிறது, இந்த மாதிரி வந்து
பகவான் நாமத்தையும் அவரோட கதைகளையும் நினைச்சிட்டே இருக்கணும். இதுதான் 24 hours. அதாவது வந்து நம்ம வந்து பகவான் நாம ஜெபம் பண்றதுக்கு அர்த்தம். இதுதான் அபிஸ்ராந்த நாமம் சொல்லி சொல்றாரு சில பக்தி வினோதாக்கும். 6 மணி நேரம் தூங்கணும், பிறகு 18 மணி நேரம் நம்ம நாம ஜெபம் பண்ணணும். 18 மணி நேரம் நாம ஜெபம் பண்ணணும், 18 மணி நேரம் நம்ம தூங்க தவிர்த்து மத்த நேரம் ஃபுல்லா பகவானோட ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரி ராம 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 ஹரி. அந்த நாம ஜெபம் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும், யோசிச்சுட்டே இருக்கணும், மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். அப்ப வந்து என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு ஆச்சரியம் கொடுத்த அந்த 16 மாதம் முடிச்சுட்டு அது போக மத்த நேரம் நம்ம எப்போதும் பகவான் நாமத்தை நினைக்கணும், பகவானோட கதைகளை வந்து சிந்தனை பண்ணணும். இது உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும், டைப் ரெக்கார்ட் மாதிரி ஓடிட்டே இருக்கணும். ஹரி கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரே ராம் 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 ஹரி ஹரி, ஹரி கிருஷ்ண கிருஷ்ண. அவன் வாயில சொல்றது சொல்லல, உள்ளுக்குள்ள இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அந்த சவுண்ட் ஓடிடும். ஹரி கிருஷ்ண ஹரி. அவன் திரும்பி மறந்து போய் அப்படியே வேற எங்கேயோ போயிடும். ஒரு மணி நேரம் திடீர்னு ஐயோ நாம ஜெபம் பண்ணிட்டு மறந்து போயிடும், எங்கே போச்சு. அப்ப திருப்பி ஏன்னா வேலை இடத்துல இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும், பல எல்லாமே இருக்கும். அப்ப இந்த 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 பல சத்தங்கள் உள்ளுக்குள்ள இருக்கும். ஒரு பஜார்ல இருந்தா அங்க காய்கறி இருப்பான், அங்க அசைவ பொருள் வைக்கிறவங்க இருப்பாங்க, பூக்காரங்க இருப்பாங்க, அங்க வந்து என்ன சொல்ல பொம்மை வைக்கிறவங்க இருப்பாங்க, எல்லாம் கத்துவாங்க, வாங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க எல்லாம் கத்தி இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய மனசு வந்து பஜார் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும். அதுல நாம ஜபத்தையும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து சொல்லி நம்ம பண்ண போது நம்மளுக்கு உடனே வராது. ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நாம ஜபத்தோட சவுண்ட் வந்து அதிகரிச்சிடும். அவ உள்ளுக்கு போயிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரிமெம்பரன்ஸ்ல, திங்கிங்ல, யோசனையில இந்த நாம ஜபம் ஓடிட்டே இருக்கும். 21 நாள் வந்து தொடர்ந்து எந்த விஷயத்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்குமோ அது நம்மளுடைய இயல்பா மாறிடும். அது நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய பர்சனல் கேரக்டரா மாறிடும். அப்ப இது வந்துருச்சுன்னா, இந்த அபிஸ்ராந்த நாம இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த நாம ஜபம் இப்படி வந்துருச்சுன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா வகையான நாம அபராதங்களும் ஈஸியா வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இது நான் சொல்லவில்லை, யார் சொல்றா இல்ல பக்திவினோத் தாக்கூர் and ஸ்ரீமன் கோர்குண்ட சோமராஜ் இந்த ஆர்டிக்கல் வந்து இருக்கிறாரு. அப்ப இன்னொரு ஸ்லோகம் என்னன்னா, தீவாராதா நாமோலயா ஆனுதாபாகாரே தாபே அபராதயாய நாம பாலதாரே அபராதகாதே சுதா நாமேரா உதயா சுத்த நாம பவமாயா ஆரா பிரேமு மாயா. என்ன அர்த்தம்னா, தீபாரதா முதல் படிச்சு புரியும். தீபாரதா என்னன்னா, தீபான என்ன அர்த்தம்னா டே, ராத்திரா ராத்திரி, இரவுன்னு அர்த்தம், நைட்னு அர்த்தம். ஓகேவா? தீவாரத்ர நாமோலயா அனுதாபக்காரே தாவே அபராத யாய நாம பாலே தாரே அபராத காத்தி சுத்தா நாமேர உதயா சுத்த நாம பாவமாய ஆர பிரேம மாயா. சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, டே அண்ட் நைட், காலையில் என்ன இரவுல, ஓகேவா, காலை இரவு, டே அண்ட் நைட் ரெண்டு எப்படி எந்த கேப்ல எல்லாத்துலயும் பகவான் நாமத்தை கண்டினியூஸா நினைச்சிருக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி 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 ராம் ராம். டேப் ரெக்கார்ட் இருக்கும், அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும் நம்மளுக்கு. ஓகேவா? அப்ப நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து முடிஞ்சதை சாண்டிங் இது பண்ணணும், சம்டைம் நம்ம நினைக்கணும். எப்படி இருந்தாலும் பகவான் நாமம் ஓடிக்கணும். அதனால பாருங்க, சில பாத்தீங்கன்னா சில புரோபாதை எங்காச்சும் இன்டர்வியூ பண்ணும்போது நாமஜபம் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகேவா? ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னா, நாமஜபம் பண்ணியிருக்கும் போது நம்ம முக்கியமா பேசுறதுக்கு இருந்தா நீ பேசலாம். அது போக தேவையில்லாம கதைகளை அடிச்சிடக்கூடாது. ஜபம் பண்ணிருக்கோம் தேவையில்லாம பேசிட்டு கூடாது. முக்கியமான இதுல இருந்தா சில முக்கியமான விஷயங்களை தான் நீங்க பேசலாம். ஓகேவா? அப்ப நாம ஜபம் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கணும். என்னோட சொன்ன ரீபெண்ட் என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு தவம் மாதிரி. ஓகேவா? ஒரு தவம் மாதிரி உள்ளுக்குள்ள வந்து அந்த நாமத்தை தவம் மாதிரி நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கணும் நாமத்தை. இதுதான் வந்து நாம அபராத விடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவோம், ஈஸியான அங்கீகரிக்கப்பட்ட ஆத்தோரைஸ், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஈஸியான மெத்தட், ஒரு வழிமுறை. ஓகேவா? இதன் என்னோட கருத்து இல்ல, ஸ்ரீலா பக்திவினோத் தாக்கூருடைய கருத்து. என்ன இதை வந்து ஸ்ரீலா நம்ம ஸ்ரீமன் கோர்குண்ட சுவாமி மகாராஜ் வந்து அதை வந்து
அதை எடுத்து அங்கீகரிச்சு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? இதை யாரு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு நாம அபராதம் ரொம்ப ஈஸியா வெளியாயிரும். ஓகேவா? அப்ப இதுக்கு அடுத்த கட்டம் இப்ப செகண்ட் ஸ்டேஜ். இப்ப முதல் நம்ம சொன்ன மாதிரி டே அண்ட் நைட் நாம ஜெபம் பண்ணணும். நம்ம சொன்ன 24 மணி நேரத்துல 6 மணி நேரம் போக 18 மணி நேரம் நாம ஜெபம் பண்ணணும். அதுல அந்த 14 மணி நேரத்துல நம்ம மாலை பிடிச்சிட்டு நாம ஜெபம் பண்றது போக மற்ற நேரத்துல திங்கிங் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? அதை நம்ம பேசிட்டோம். பிறகு இந்த நாம அபராதம் பண்றதுக்கு வெறும் இந்த டே அண்ட் நைட் மட்டும் பண்ணா போதுமா? அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் நம்ம ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும்னா, இங்க பக்தியுள்ள தாக்கூர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நம்மளைய அதாவது அவர் செல்ஃப் நம்ம இருக்கும்ல, நம்மளைய இந்த நாம ஜபம் பண்றதுக்கு இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்க போல, இன்னிலேருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம், நாளையில இருந்து ஆரம்பிக்க போறோம்னு வச்சுங்களேன், நம்மளைய ரொம்ப கீழ் நிலையில வச்சுக்கணுமா? நம்மளை ரொம்ப கீழ்நிலை கீழ் நிலையில வைக்கணும். அதுக்கு சில பக்தியுள்ள தாக்கூர் பாடல் படிக்கிறார். அந்த பாடல் நான் பாடல, பட் ஒரு லைனா குரு மச்ச எப்படி சொல்லிக்கிறாருன்னா, ஒரு லைனா சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு வந்திருக்காரு. அதே மெத்தட்ல நான் போறேன். हमारा जीवाना सादा पारेता निहोता पुण्येरा ले सपारे उदया दियाची जी को तो दियाची जी बेरो. அதாவது இது என்ன ஆகுதுன்னா, my life ever given to sin no any good. அதாவது நான் எந்த வகையான நான் எல்லா வகையான பாவங்களையும் நான் செய்யறேன். பிறகு நோ ஹேவ் எனி குட், அதாவது என்கிட்ட எந்த ஒரு நல்ல பழக்கமும் என்கிட்ட இல்ல. பிறகு I cause other in anxiety and have trouble also. நான் மத்தவங்களுக்கு எப்போதும் ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். எங்ஸைட்டினா தொந்தரவு, சில என்ன சொல்லலாம், சில ப்ராப்ளம் நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். ஓகேவா? எந்த ஒரு நபருக்கும் நான் நல்லதே செஞ்சது கிடையாது அப்படின்னு இந்த முதல் லைன்ல சொல்றாரு. ஓகேவா? நீஜா சுகாலாகி பபனாஹி தோரி டொயஹீனா ஸ்வதபாரு பரசுகே துக்கி சதாமித்யாபாசி பரதுக்கா சுககாரோ. அதாவது என்னதுன்னா, இதுல 2வது லைன்ல என்ன சொல்றாருன்னா, என்ஜாய்மெண்ட் ஐ நெவர் ஹெசிடேட் டு டு சின். அதாவது பாவங்களை செய்யறதுக்கு நான் என்னைக்குமே கலங்கினது கிடையாது. நான் அதிகமான பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஐ எம் நாட் ஹேவ் எனி கம்பேஷன் அண்ட் கான்செப்ட் எனி மை செல்ஃபிஷ். அதாவது எனக்கு எந்த வகையான இரக்க குணமும் கிடையாது. கம்பேஷன் அதாவது இரக்க குணமே கிடையாது. பிறகு என்னதுன்னா, நான் செல்ஃபிஷ், ரொம்ப ரொம்ப சுயநலவாதி நானு அப்படி சொல்றேன். ஐ எம் ஆல்வேஸ் லை, அதாவது நான் எப்போதும் பொய்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உண்மையை பேசாம பொய்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஐ எம் ஹாப்பி டு சி ஹூ இஸ் சஃபர் அண்ட் ஐ நாட் ஹாப்பி இஃப் அதர் ஹாப்பினஸ். அதாவது நான் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. மற்றவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு வயிறு எரியுது. எனக்கு பிடிக்க மாட்டுது. ஓகேவா? 3வது, அசேஷா காமானா ஹிருதமாஜே மோரா ரோதிதம்பா பிரணயனா மத மாதஷாதா விகாயா மோஹிதா ஹிம்சா கிராருவா விபூஷணா. அதாவது என்ன அர்த்தம்னா, my heart have many desire. என்னுடைய மனதுல so much ஆசைகள், டிசைர் இருக்கு, பௌதிக ஆசைகள் இருக்கு. I am arrogant. arrogantனா என்னன்னா, ஒரு அடங்கா பிடாரி சொல்லுவாங்களே, அரகனா இருக்கிறது. நான் எவனுக்கு யார் பேச்சு கேட்க மாட்டேன், அரகனா இருப்பேன். இன்டாக்சிகேட், அதாவது பாத்தீங்கன்னா, நான் தற்பெருமையில மூழ்கி போய் கிடக்கிறேன். என்னுடைய பெருமையை பத்தி பேசுறதுக்கு அது என்னையாச்சும் பெருமை பேசினா, இல்ல நானே என்னை பெருமை பீத்திக்கிறது சொல்லுவாங்களே, பெருமையை பீத்திக்கிறது, பெருமை பத்தி பேசிக்கிறது, அதுல நான் ரொம்ப என்னை பெருமையை பீத்திக்கிட்டே இருப்பேன். அதாவது பாத்தீங்கன்னா, பௌதிக விஷயங்கள் மீது என்னோட அதிகமான என்ன சொல்றது, பௌதிக விஷயங்கள்ல எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய குழம்பி போய் கிடக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐ எம் ஃபுல் ஆஃப் envy and egotism. நான் முழுக்க முழுக்க நான் பொறாமைகள் என்கிட்ட அதிகமாகவே இருக்கு.
அது மட்டும் இல்ல எனக்கு வந்து ஆங்காரம் ஈகோ அதிகமான ஈகோ என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தென் 4வது நித்ரா லஷ்யஹதா சுகாரியா வீரதா அகாரியா உத்யோகி அமி பிரஸ்தியா லாகியா பிரதிஷ்டா லாகியா சத்ய ஆச்சரண லோபஹாத சதகாமி. அதாவது என்ன அர்த்தம்னா ஐ எம் லேசி அண்ட் ஸ்லீப்பி, நான் வந்து சோம்பேறி, அப்புறம் ஒரு வந்து தூங்க மூஞ்சி நானு. ஓகேவா, தூங்கிக்கிட்டே இருப்பேன், எங்க போனாலும் தூங்குறது, எங்க போதும் சோம்பேறி. ஐ டூ ஆல் பையஸ் டீட் இட்ஸ் வெரி டு பேட். ஓகேவா, நான் எல்லா வகையான புண்ணிய காரியங்களும் போய் போய் ஓடி ஓடி போய் செய்வேன். எதுக்காகனா என்னோட பாவத்தை தீவிரத்துக்கு, என்னன்னா அடுத்த பாவத்தை செய்யறதுக்காக நான் புண்ணியமே நான் செய்யறேன். அப்புறம் ஐ எம் ஆஃப் வேர்ல்ட்லி நேம் அண்ட் ஃபேம் அண்ட் ரெபுடேஷன், நான் வந்து பேரு புகழுக்கு ஆசைப்பட்டு இருக்கேன். எனக்கு யாராச்சும் புகழ், எனக்கு பேரு புகழ் வேணும், எனக்கு புகழ்ச்சி வேணும், பேர் புகழ் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஐ எம் லஸ்டி ஒன் பை ஓன் கிரீட் இட்ஸ் ஹேப்பன். எனக்கு பேராசை இருக்கு, அந்த பேராசையில நான் வந்து அதிகமான காமத்தில் நான் வந்து மூழ்கி போய் இருக்கிறேன். காமம் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படி சொல்றாரு. ஓகேவா, 5வது ஏஹேனோ துர்ஜன சஜ்ஜன வர்ஜித அபராதி நிரந்தர சுபகாரிய சூன்ய சாதாரணாத்மான நனா துக்கே ஜர ஜர விக்கட் மேன் ரிஜெக்ட். நான் வந்து எனக்கு ஆன்மீக சம்பந்தமான நபர்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஓகேவா, எனக்கு ஆன்மீக சம்பந்தமான நபர்களை பார்த்தாலே பிடிக்காது. ஓகேவா, இன்னொன்னு வந்து from all good works, நான் வந்து எல்லா வகை நல்ல காரியங்களும் எதுவுமே நான் செய்யறது கிடையாது. எந்த நல்ல காரியம் சுப காரியங்களும் நான் செய்யறது கிடையாது. ஓகேவா, நான் வந்து முழுக்க முழுக்க எல்லா வகையும் அசுரத்தனமான செயல் தான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 6வது பத்ராக்கே எகோனா எக்னோனா உபயா விஹீனா ததடீனா அகிஞ்சனா பக்தி வினோத பிரபுராச்சாரண கோரோ பிரபுராச்சாரண கோரோ துக்க நிவேத. ஓகே, இது என்னன்னா நான் இப்ப எனக்கு ஓல்ட் ஏஜ், வயசாயிருச்சு. அப்ப நான் வந்து எல்லா வகையான உடல் பலம் பாடி ஸ்ட்ரென்த் இதுல இருந்து நான் அப்படியே வந்து சோர்ந்து போயிட்டே இருக்கிறேன். சோமாச்சு ஆடாத ஆட்டங்கள் நான் வந்து ஆடிட்டேன். அப்ப இப்ப ரொம்ப நான் வந்து என்னோட உடல் வந்து நான் வயசாகி ஓல்டேஜ் போயிட்டு இருக்கிறேன். அப்ப நான் வந்து ரொம்ப பணிவோட நான் கேட்கிறேன், இந்த ஏழையான இந்த புவர் சில பக்திவினோத் தாக்கூர் ஆகிய நான் வந்து நான் என்னை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். மகாபிரபுவே, என்னைய வந்து இவ்வளவு கெட்ட விஷயங்கள் சொன்னல, இது எல்லாமே மத்தவங்களோட கிடையாது, இது எல்லாமே என்னோடது. இந்த எல்லா கெட்ட விஷயத்தையும் நான் உன்னோட திருவடி பாதத்துல நான் வைக்கிறேன். ஐ சப்மிட் மை செல்ஃப் டு யுவர் லோட்டஸ் ஃபீட். ஓகேவா, இதுதான் என்னோட ஸ்டோரி. தயவு செய்து பகவானே, காரணமற்ற கருணை வாய்ந்த பகவானே, என்னைய உன்னுடைய திருவடி பாதத்துல என்னை ஏத்துக்கிட்டு உன்னோட கருணை கொடுக்க வேண்டும் பகவானே சொல்லி பக்தி வினோத் தாக்கூர் ஆகிய நான் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நெகட்டிவிட்டி. அதாவது நம்மள இதுல ஏதாச்சும் ஒரு ஆள் மத்தவங்க சொன்னாலும், நீ சோம்பேறியா, சரியான விடியாம தூங்கிட்டு இருக்க, இப்படி யாராச்சும் ஒரு ஆள் ஒரு குற்றம் நம்மள சொன்னாலே நம்ம கோபம் வந்துடும். மொத்த பாடல் முழுசும் நம்ம படிச்சது எல்லாம் பாருங்க, எல்லாமே நெகட்டிவிட்டி தான். ஃபுல்லா நெகட்டிவிட்டி, ஃபுல்லா கெட்ட விஷயங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு சில பக்கம் தவிர சொல்லிக்கிறாரு. கடைசியா அவர் தன்னை வந்து பகவான் கிட்ட சப்மிட் பண்றாரு, ஒப்படைக்கிறாரு. எப்படி? இது எல்லாமே தான் என்னோட கேரக்டர், இதுதான் நான். இப்படி வந்து பாலா போய் வயசான காலகட்டத்துல இப்பதான் எனக்கு எனக்கு இப்பதான் நான் வந்து ரொம்ப ஹம்பலா நான் வந்து நிக்கிறேன். அதனால உன்னோட கருணையை எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சில பக்திவினோத் தாக்கூர் வந்து கேட்கிறாரு. அப்ப இந்த மாதிரி தான் நம்ம பகவான் கிட்ட நம்மளுடைய குறைகளை சொல்லி நம்மள சப்மிட் பண்ணணும். இதான் 2வது ஃபார்முலா. புரிஞ்சா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இதான் 2வது ஃபார்முலா.
புதுசா வந்தவங்களுக்கு தெரியலன்னா நம்ம இந்த கிளாஸ் நீங்க ரெக்கார்டிங் பாருங்க, அப்ப உங்களுக்கு முழுசா புரிய வரும். ஓகேவா? அப்ப இதான் ரெண்டாவது ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா வந்து என்னது? நம்மள பகவான் கிட்ட நம்ம சப்மிட் பண்ணணும். எப்படி சப்மிட் பண்றது? நம்மளை ரொம்ப கீழே இறக்கணும். நம்ம ரொம்ப கீழே இறக்கி நம்ம பகவான் கிட்ட நம்ம சப்மிட் பண்ணணும். தென் அப்பதான் யூ காட் த ஆல் மெர்சி. இங்க பக்திவன் தாக்கூர் அவரு கீழே இறக்கி பேசல. அவரு ஒரு உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளா இருந்து அந்த பாடலை பாடுறாரு. அவர் சச்ச பியோர் டிவோட்டி, தூய்மையான பக்து. நம்ம இந்த மாதிரி தான் நம்ம பிரார்த்தனைகள் பண்ணுவோம். அன்னைக்கு கூட நான் வந்து அலோசார் போயிருந்தேன். அங்க கிளாஸ்ல கூட கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எப்படி நம்ம வந்து பகவான்கிட்ட இது பண்ற பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனை, இந்த பிரேயர் தான், இதான் இந்த பிரேயர். இந்த பிரேயர்ல ஆச்சரியர்கள் அவங்களோட மூட் வெளிப்படுத்திருக்காங்க. அந்த மூட்டை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த பிரார்த்தனைகள் பாடல நம்ம பாடணும். இந்த மாதிரி நம்ம பகவான் பிரார்த்தனை பண்ணணும் ஆச்சரியம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம சப்மிட் பண்ணுமே ஆனால் முதல் ஸ்லோகம் படிச்ச மாதிரி அபராத காதே சுத்த நாமேட உதயா சுத்த நாம பாவ மாயா ஆர பிரேம மாயா படிச்சிடலாம் ஸ்லோகம். அப்பதான் என்ன ஆகும்? இந்த மாதிரி நம்ம வந்து நம்மள இந்த மாதிரி நிலைக்கு நம்ம கீழே இறக்கி பகவான்கிட்ட நம்ம ஒப்படைக்கும் போது, அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும் போது என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா வகையான நாம அபராதங்களும் குறையறதுக்கு அப்படியே அந்த நாம அபராதங்கள் குற்றங்கள் அப்படி குறைய ஆரம்பிக்கும். தென் வில் சான் பியோர் நேம். அப்புறம் சொல்லி சுத்த நாமம் வரும். சுத்த நாமம் உடனே வந்துடாது. எப்படின்னா, நீங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போறீங்க, ஓகேவா? திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஜூஸ் விற்கிறாங்க. அவங்க வந்து ஜூஸ் கம்பெனி வந்து அங்க வந்து ஒரு கடை போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜூஸ் குடிங்கன்னு சொல்லி ஒரு தோம்பு ஜூஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே தாங்க குடிங்க, தாங்க அங்கிள் குடிங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன ஒரு கப்புல வந்து ஊத்தி வச்சிருப்பாங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க, குடிச்சுன்னா நீங்க நம்மளோட ஜூஸ் பாட்டில் நீங்க வாங்கிட்டு போலான்னு. அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணுவாரு? நீங்க அந்த இந்த முயற்சிகள் ஆரம்பிக்கும் போது சொன்ன முதல் மெத்தட்டும் இந்த ரெண்டாவது மெத்தட் ஆரம்பிக்கும் போது பகவான் என்ன பண்றாரு? சுத்த நாமத்தை ஒரு சின்ன கப்புல ஊத்தி மதவி தாங்க குடிங்க, பிரபு தாங்க குடிங்க உங்க முன்னுக்கு வைப்பாரு. நீங்க அதை டேஸ்ட் பண்ணும்போது நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது, ஓகே நல்லா இருக்கா, அப்போ வாங்க ஃபுல் பாட்டில் இருக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படி பகவான் கொடுப்பாரு. ஃபுல் பாட்டில் என்னது? உன்னை இருக்கக்கூடிய எல்லா வகையான அபராதங்களையும் விடணும். இந்த ரெண்டு மெத்தடையும் நீங்க அழகா ஃபாலோ பண்ணணும். சொன்னது என்னது? கண்டினியூஸா முதல் மெத்தட் வந்து என்னது? கண்டினியூஸா பகவான் நாம அதை நினைச்சிட்டே இருக்கணும், சாண்டிங் பண்ணணும். ரெண்டாவது, அது இப்ப எப்படி பிராக்டிகலா பண்ணணும்னு சொன்ன முதல். ரெண்டாவது, நம்மளைய கீழே இறக்கணும். இங்க என்ன பண்றோம்? நம்ம துண்டு இல்ல, துண்டு இருந்த துண்டு போட்டு நான் தான் இங்க எல்லாம் முடிஞ்சா செஞ்சுட்டோமா பிரபு, அது முடிச்சிங்களா, மாதிரி செஞ்சீங்களா, நான் தெரியல, நான் டெம்பிள் பிரசிடென்ட், நான் தெரியல, இந்த இங்க நான் தான் இந்த ஏரியாவுக்கு நான் தான் தெரியல, நான் தான் இந்த ஏரியாவுக்கு நான் என்ன பேச்சு இல்லைன்னா எது நடக்காது தெரியுமா? வாட் இஸ் திஸ்? ஒரு பீஸ புழுங்கினா இப்படி கை ஆடுற கை இப்படி ஆயிரும் நம்மளுக்கு, இல்ல இப்படி ஆயிரும். ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம சொந்த கை நம்ம வந்து வளைக்க முடியாது. அவர் நினைச்சாருன்னா ஒரு செகண்ட் எல்லாம் விட்டுருக்கோம். ஆனா நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அந்த சுதந்திரத்துல நம்ம அகங்காரமா நம்ம ஆடக்கூடாது. ஓகேவா? அதனாலதான் எல்லாமே டிபெண்ட் ஆன் கிருஷ்ணா. எல்லாம் அவர் பார்த்துக்கோ, ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் கிருஷ்ணா. ஓகேவா? அப்ப சாண்ட் த பியூர் நேம், டெஃபினெட்லி வி வில் ஹேவ் கிருஷ்ணா. நீங்க எப்ப சுத்த நாம ஜெபம் பண்றீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணர் வந்து உங்க கிட்ட கூடயே இருப்பாரு. கிருஷ்ணர் கூட இருக்கிறத நீங்க வந்து அதை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியர்கள் சொல்றாங்க. ஓகேவா? கெட் கிருஷ்ணா பிரேம். ஏன்னா கிருஷ்ணா கிடைச்சாலும் உடனே கிருஷ்ணனோட அன்பு வந்துடும். உங்களுக்கு கிருஷ்ணர் பிரேம கிடைக்கும். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் கிருஷ்ணனோட அன்பு வந்து நீங்க அதை டேஸ்ட் பண்ணுவீங்க. தென் பியோர் நேம் ஃபுல் ஆஃப் த பிரேமா. சுத்த நாம வந்து பாத்தீங்கன்னா அது முழுக்க அது வந்து என்ன ஆகும்னா, அது கிருஷ்ணனோட அன்பை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. டேஸ்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து ஐஸ் கட்டில இருக்கிற மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். ஃபுல் ஆஃப் த ஹாப்பினஸ் கிடைச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒரு பூ வந்து அப்படியே வந்து ப்ளோஸ்மி ஆகும்போது திறக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து தேன் எடுக்கிறதுக்கு குருவிங்க பூச்சி வந்து எடுத்துட்டே இருக்கும். அப்படியே ஹாப்பியா இருக்கும். அதுங்க உள்ள தேன் எடுத்துருக்கும். அந்த மாதிரி ஃபுல் ஹாப்பினஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அடிச்சுட்டு இருக்கும் உங்களுக்கு. மூஞ்சி வாயில, மூஞ்சில, உங்க உடம்புல, ஆத்மால எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரோட நாமத்தோட ஹாப்பினஸ் உங்களுக்கு அந்த காத்து அடிச்சுட்டே இருக்கும். தட் இஸ் சுத்த நாமத்தோட பவர். மகாபுரு கிவ் தட் பிரேமா. இந்த பிரேமை தான் மகாபுருவும் நம்மளுக்கு கொடுக்க வந்திருக்கிறாரு. அதர்வைஸ் நாட் ஃப்ரீ ஃப்ரம் அபராதா. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாம அதர்வைஸ் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் சொல்றாங்க. திஸ் இஸ் ஒன்லி மீன் ஃப்ரீ ஃப்ரம் த அபராதா. இதுதான் ஒரே வழி அபராதங்கள்ல இருந்து விடுபடுறது. இப்ப நம்ம 10 அபராதங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஆனா அந்த அபராதம் எப்படி பிராக்டிகலா விடுபடுறதுன்னா இதுதான் அந்த மெத்தட். நான் வந்து 10 அபராதம் கிளாஸ் கொடுத்து மட்டும் போயிருந்தா
அது வந்து பாதி தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன். அரை வேக்காடு தான் இருக்காது. இப்ப நம்ம வந்து முழுசா நம்ம பாத்துக்கணும். இப்ப அபராதங்களும் 10 அபராதங்கள் 5 வாரம் கிளாஸ் பத்தி அந்த அபராதங்களை எப்படி வந்து ப்ராக்டிக்கலா நம்ம வந்து கிவ் அப் பண்றது எல்லாத்தையும் எப்படி விடுறதுன்னு சொல்லியும் அந்த மெத்தடும் நம்ம ஆச்சாரியர்கள் மூலமா நம்ம பாக்குறோம். திஸ் இஸ் கம்ப்ளீட் நாலேஜ், ஃபுல் கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கு இப்ப பக்தி விஷயம் கிளாஸ் மூலியமாக. ஓகேவா? இப்ப 3வது மெத்தட் சொல்றாரு. எதோட அது 2வது கூலி அதோட சேர்த்து ஒண்ணு மெத்தட். ஆனா அது 3வது நம்ம வந்து பார்க்கலாம். என்ன பண்ணணும்? 3வது நம்ம இந்த மாதிரி கீழே இறக்கி நம்ம ரொம்ப கீழே வச்சுக்கணும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்? அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? நம்ம எப்பவும் பகவான் நம்ம கீழே வைக்கணும். நான் ரொம்ப கெட்டவன் கிருஷ்ணா, நான் நல்லவனே இல்லை, நான் தான் எல்லா அண்டியோடையும் நான் தான் பெரும் கெட்டவனே, நான் தான் எல்லாரும் ஏமாத்தி இருக்கேன். உண்மையை உணர்ந்து பகவானோட பிரார்த்தனை பண்ணணும். வெளியில எல்லாரும் எனக்கு கிரேட் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நான் தான் வந்து மிகப்பெரிய வில்லனே, நான் தான். என்னைய மாரி யாருமே இவ்வளவு கெட்டவங்க இருக்க மாட்டாங்க. பக்தியும் நான் சொல்ல, பக்தியும் தொகை எவ்வளவு விஷயம் சொன்னாரு. அப்ப இந்த மாதிரி நம்மள ரொம்ப பகவான் கீழே வைக்கும் போது அவர் கருணை நம்மளுக்கு கிடைக்க வரும். இது வந்து எல்லாருமே சொல்லக்கூடாது. பிரபு நான் வந்து கெட்டவன், பிரபு நான் கெட்டவன், அந்த இல்ல. இது உங்களுக்கும் பகவானுக்கும் பர்சனலா இருக்கக்கூடிய பிரார்த்தனை. ரொம்ப கீழே இருக்கு, ரொம்ப பாவங்களை செய்யறேன், எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது, நான் ரொம்ப கீழே இருக்கு, பகவானே எனக்கு கருணை கொடு அப்படின்னு நம்ம கீழே இறங்கினாதான் பகவான் கருணை இருப்பாரு. நம்ம மேலே ஏறிட்டு போய் எப்படி பகவான் கருணை காமிக்கிறது? கருணை கிடைக்காது. அப்போ இந்த பகவான் கிட்ட நம்ம கீழே இருக்கும் போது கருணை கேட்கும் போது இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் நம்ம செய்யணும். அது என்ன? அது யார் சொல்ல முடியும்? இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் செய்யணும். பகவான் கருணையை ஓட்டமுடியே கொடுப்பார். அது என்னது? யார் சொல்ல முடியும்? இவங்க நம்ம ராதிகா மாதிரி சொல்லிக்கிறாங்க. வெரி குட் ராதிகா மாதிரி. Thank you so much, ஸ்ரீமதி ராதிகா மாதாஜி. அழுகிறது வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அழுகிறது வந்து எல்லாருமே ஓகே கேமரா ஆன் பண்ணிட்டாங்க, ஓகே இன்னைக்கு எனக்கு ஒரு வீடியோ எடுக்கிறாரு, ஒரு கேமரா இருக்கு, இன்னைக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, இப்ப நான் பாரு கீர்த்தன் பாடி எப்படி அழுகுறோம் பாரு பார்த்தாரியா, அந்த மாதிரி எல்லாருமே அழுகக்கூடாது. அழுகிறது வந்து ரொம்ப இன்டிமேட் உங்களுக்கும் பகவானுக்கும். தயவு செய்து பகவான் முன்னுக்கு ஒரு வாட்டி நல்லா அழுந்து தீத்துருங்க. இது எப்ப நம்ம அழுகிறது வருதோ அப்போதான் ஹார்ட் வந்து அந்த உள்ளுக்குள்ள கல்லு மேல இருக்கிற மனசு அப்பதான் கரைய ஆரம்பிக்கும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. அழுகிறதுல வந்து வீட்டுல பொண்டாட்டி பிரச்சனை, புருஷன் ஏசிட்டாரு, பிள்ளை என் பேச்சு கேட்க மாட்டேது, பக்கத்துல ஆண்டி ஏசிட்டாங்க, என் ஃப்ரெண்டு என் கூட பேச மாட்டா, கம்பெனில பிரச்சனை, அப்புறம் வந்து நான் கீழே விழுந்துட்டேன், இந்த எந்த பௌதிக காரணத்தோடு வச்சுட்டு அழுகக்கூடாது. எந்த காரணமும் இல்லாம பகவானே நான் உன்னை விட்டு ஐநந்த தனித்த கிங்கரம் இல்ல யுகாயுத நிமேக்ஷன சச்சுஷா புரு சாயுதம் சூனியாய ஜெகசரம் கோவிந்த விரகணமே. மகாபிரபு சீதாசங்க சொல்றாரு, நான் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கேன் பகவானே, நான் வந்து அந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு யுகம் மாதிரி எனக்கு இருக்கு, அதனால நான் வந்து என்னை எப்படாச்சும் உடக்கூடிய நான் எப்போதும் உன் கூட இருக்கணும், அந்த மாதிரி பகவான் விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்குமே சொல்லி உள்ளுக்குள்ளேருந்து அந்த அழுக வரும். ஆனா நம்மளுக்கு வராது, உடனே வராது நம்மளுக்கு. ஏன்? அவ்வளவு கல்லு உள்ளுக்குள்ள, அவ்வளவு கல்லு மாட்டிக்கிருக்கு உள்ள, அவ்வளவு மனசு கல்லா இருக்கு. நீங்க பாருங்க, உங்களோட போனு காண போச்சு நம்ம அழுவோம், வீட்டுல இறந்து போனா நம்ம யாராச்சும் அழுதா அழுவோம், ஓகேவா? நம்மளுக்கு பிடிச்சமான பொருள் எங்க காண போனா அழுவோம். ஆனா பகவான் விட்டு பிரிஞ்சு அழுவு வராது, ஈஸியா வரவே வராது. அழுகுறதா? இந்த ஆளுக்கு போய் அழுவுதா? எப்படி அழுவுறது? ஆனா பகவான் எனக்கு அழுவுறதுக்கு எல்லாரும் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா குடும்பம் சேர்ந்து எனக்கு நம்ம ஷோ பண்றதுக்கு ஒரு அழுவு வரும். இது வந்து நீங்களும் 1 to 1, நம்மளும் பகவான் 1 to 1 இருக்கும் போது அப்ப வரணும் அந்த அழுக. தட் இஸ் த ரியல் அழுகு. அப்ப 3வது மெத்தட் என்னது? நம்ம பகவான் கிட்ட ஒரு வாட்டி அழுந்து பிரார்த்தனை பண்ணணும், உண்மையான அழுகை அழுந்துடணும். அப்படி உண்மையிலேயே நம்மளுக்கு அழுக வரனாலும் அட்லீஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், நடிக்கவாச்சும் நம்ம செய்யணும். பகவான் உனக்கு சொல்றேன், நீங்க எல்லாருமே இல்ல, பகவானுக்கு நடிக்கவே செய்யலாம், கொஞ்சம் அழுவாச்சும் வரணும். ஏன்னா அவர் அந்த அழுகுது கூட அவர் கருணை கொடுப்பாரு. பக்தி தகவல் ஒரு பாடல் வந்து ஒரு இது படிக்கிறேன். என்ன படிக்கிறேன்னா, கபே ஹபே போலோ சே தின அமார் அமா அபராதி குச்சி சுத்த நாமே ருச்சி கிருப்பா பாலே ஹாபே ஹிருதய சஞ்சார் திருநாதிகா ஹீனா கபே நிஜ மானி சைஷ்ணவா குணா ஹிருதயோ அனி சகலே மனடா அபானி அமானி
ஓயே அஸ்வாதிபோ நாம ராசசா தான தான ஜன ஆரா கொபித சுந்தரி बोलिबो ना चाही देहो सुखकारी जन्मे जन्मे दाहो ओय गौर हरि हई तूकी பக்தி சரணம் துமாரா. சில பக்தர்கள் என்ன சொல்றேன்னா, பிளீஸ் டெல் டு மீ, பகவானே மகாபுருவே தயவு செய்து எனக்கு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க கேக்குறாரு, எப்ப அந்த காலகட்டம் வரும், எந்த காலகட்டம் வரும், எப்ப நான் அபராதம் இல்லாம சுத்த நாம ஜெபம் பண்ண போறேன், அந்த நேரம் அந்த காலம் எப்ப வரும் மகாபிரபுவே சொல்லுங்கோ கேக்குறாரு. பிறகு நாமத்துல எப்படி எனக்கு எப்ப எனக்கு டேஸ்ட் வரப்போகுது, சுத்தமான டேஸ்ட் எல்லாரும் புக்கில் படிக்கிறோமே, எல்லாரும் சொல்லி கதை கேட்குமே, அது எப்ப என் வாழ்க்கையில் நடக்க போகுது, அந்த நல்ல நேரம் எப்ப பிறக்க போகுது சொல்லுங்கோ கேக்குறாரு. அப்புறம் எப்படி இப்ப புக்கில் படிக்கிறோம், ஹம்பலா இருக்கணும், சகிப்புத்தன்மையா இருக்கணும், மற்றவங்க மரியாதை கொடுக்கணும், நான் மரியாதை எதிர்பார்க்கணும், இது எப்ப பிராக்டிக்கலா நான் அனுபவிக்க போறேன் சொல்லுங்க பகவானே, அந்த கருணை கொடுங்க. அந்த நாள் அந்த நேரம் எப்ப வரப்போகுது, பிறகு நான் எப்ப எல்லா வகையான அகங்காரத்துல இறங்கணும், அகங்காரம் இல்லாம பக்தர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி கதெல்லாம் கேட்டுக்கல. அப்ப எனக்குள்ள எப்ப அகங்காரம் ஒண்ணு கூட ஒண்ணு கூட இல்லாம ஒரு ஃபுல்லா அகங்காரம் இல்லாத ஒரு மனிதனை எப்ப மாற போறேன், அந்த காலம் அந்த நேரம் எப்ப வரப்போகுது சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. when will taste will come, நாமத்துல டேஸ்ட் எப்ப வரும் மகாபிரபுவே பகவானே சொல்லுங்க கேட்கிறாரு. அவரு எப்ப பேரு புகழ் பெண்கள் ஆண்கள் இந்த மாதிரி உலக விஷயங்கள் சம்பந்தமா எந்த வகை ஆசை இல்லாம எப்ப ஒன்ன மட்டுமே நினைக்க போறேன், அந்த நல்ல நாள் எப்ப வரப்போகுது சொல்லுங்கோ கேட்கிறாரு அவரு. எப்ப இந்த உலகத்தோட ஆசைகள் விடுபட்டு இந்த உடல் ரீதியான இச்சைகள் ஆசைகள் இதெல்லாம் இந்த புக்ல படிக்கிறத எப்ப நான் பிராக்டிக்கலா நான் அனுபவிக்க போறேன் சொல்லுங்கோ. ஓ கௌரஹரி, எனக்கு இந்த ஹைத்துக்க பக்தினா என்னது, சிங்கிள் பாயிண்ட் பக்தி, பகவான் மட்டும்தான், ஒரே கோடுதான், பகவான் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. அது ஏற்கனவே நான் பல வாரம் சொல்லி கர்ம காண்டம் ஞான காண்டம் அப்புறம் இது அப்புறம் அதை பண்றது இதை பண்றது நோ, ஒரே இதுதான் சிங்கிள் பாயிண்ட் பக்தி தான். அதுதான் ஹை டுக பக்தி. இதெல்லாம் நான் படிக்கிறேனே, நிறைய கிளாஸ் எல்லாம் கேட்கிறேனே, இது எப்ப நான் பிராக்டிக்கலா நான் அனுபவிக்க போறேன் சொல்லுங்கோ பகவானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப கடைச்சா ஸ்ரீ குரு மகர்ஷி இங்க என்ன சொல்றாருன்னா, யாரு இந்த பிரின்சிபலை இந்த சட்டத்திட்டங்களை நம்பர் 1 நம்ம என்ன சொன்னோம், யார் ஞாபகம் நம்பர் 1 என்ன சொன்னேன், முதல் மெத்தட் என்னது, யார் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஞாபகம் பார்க்கலாம். நம்பர் 1 என்னது, என்ன சொல்லியிருந்தேன், இந்த அபராதம் விடுறதுக்கு நம்பர் 1 என்ன பண்ணணும்? Constantly you must chant the நாமம். அதாவது தொடர்ந்து நாம ஜெபம் பண்ணணும். அதாவது 24 மணி நேரத்துல 6 மணி நேரம் தூங்குறதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மிச்சம் 18 மணி நேரம் 18 hours இருக்கு, 18 மணி நேரம் இருக்கு. அந்த 18 மணி நேரம் உங்களுடைய உங்களோட நாம ஜப மாலை நாம ஜபத்தை முடிச்சிடணும். அதை முடிச்ச பிறகு மத்த நேரத்துல பகவான் நாமத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், ஸ்மரணம் பண்ணி திங்கிங் பண்ணிட்டே இருக்கணும், அவர் லீலைகள் அவர் நாமத்தை ஓடிட்டே இருக்கணும், டேப் ரெக்கார்டுமே ஓடிட்டே இருக்கணும். அதான் நம்பர் 1 மெத்தட். வாட் இஸ் நம்பர் 2 என்ன சொல்லி, நம்பர் 2 என்ன சொல்லியிருந்தேன், யார் சொல்ல முடியும்? நம்பர் 2 என்ன சொல்லியிருந்தேன்? ஹரிகிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. நம்முடைய குறைகளை எல்லாம் சொல்ல வேண்டும் பகவான்கிட்ட. அதுக்குதான் நான் பக்தி தக்குற பாடல் உதாரணம் காட்டுனேன். இதெல்லாம் உண்மையிலேயே ஆச்சரியர்கள் நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அதை படிக்கிறதுல தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்மளை அட்மிட் பண்ணணும், நம்மள மிஸ்டேக் எல்லாத்தையும் சொல்லணும். உங்களுக்கு நீங்க பகவான் கிட்ட 1 to 1 பேசும்போது நீங்க எல்லாமே சொல்லுங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியும்ல, எல்லாருக்கிட்டையும் ஐயோ என் கணவர் கூட தெரியாத விஷயம் இருக்கு, என் மனைவி கூட தெரியாத விஷயம் இருக்கு, என் பிள்ளைங்க கூட நான் சொல்லாத இந்த விஷயம் நான் செஞ்சிருக்கிறேன், யாரும் பார்க்காது. அந்த சின்ன சின்ன குண்டுமணி அளவுல இருக்கக்கூடிய அந்த இது கூட நீங்க சொல்லுங்க. 1 to 1 தானே, ஓகேவா? பாத்துக்கீங்க, கேமரா எல்லாம் பாத்துக்கீங்க, ஓகேவா? 1 to 1 பகவான் கிட்ட சொல்லி நம்மளை பகவான் கிட்ட சப்மிட் பண்ணணும். அந்த நம்ம கீழே இருக்கணும். அதான் 2வது மெத்தட். 3வது என்ன சொல்லியிருந்தேன், அதோடு சேர்த்து 3வது என்ன சொல்லியிருந்தேன், எஸ் கிராய், அழுகிறது. பகவான் கிட்ட அழுகணும், உள்ளுக்குள்ளே இருந்து அழுகணும். பிரச்சனை வச்சு அழுகுது கிடையாது. நல்ல ஞாபகம், பிரச்சனை மூலியமா அழுகுது இல்ல, உள்ளுக்குள்ளே இருந்து பகவான் விட்டு பிரிஞ்சுக்குமே சொல்லி அது அழுகணும். அப்படி அழுகு வரலனாலும்
அட்லீஸ்ட் தனிப்பட்ட முறையில் பகவான் நடிக்கையாச்சும் செய்யுங்க, ஜஸ்ட் ஒரு டிராமாவாச்சும் பண்ணுங்க. அந்த டிராமா இருந்தாலும் அதுலாச்சும் நம்ம அழுக ட்ரை பண்ணுவோம். பிறகு அந்த டிராமா ஒரிஜினலா மாறும். பிறகு அடுத்து 4வது என்னது? 4வது என்ன சொல்லியிருந்தேன் பிராணி கிடைச்சா? 4வது என்ன சொல்லியிருந்தேன்? கருணையை பெற வேண்டும். கருணை பெறணும். அது கருணை பெற வேணும். இதான் செஞ்ச கருணை. 4வது என்ன சொல்லியிருந்தேன் படிச்சு ஃபுல்லா? எப்ப இந்த நேரம் நம்மளுக்கு கிடைக்கும், எப்ப இந்த நாம ஜெபம் பண்ண போறேன், இந்த சுத்த நாம எப்ப செய்ய போறேன், எப்ப இந்த நாம டேஸ்ட் வரப்போகுது, இதெல்லாம் நான் புக்ல படிச்சிருக்கேன், கதைகளா கேட்டிருக்கேன், எப்ப எனக்கு நடக்க போகுது, அந்த ஏக்கம், அந்த பிரார்த்தனை இருக்கணும். ஸ்ட்ராங்கா கிடைச்சு வந்து 4வது அந்த ஏக்கம் இருக்கணும், அந்த ஈகர்னஸ் இருக்கணும். ஓகேவா? இந்த 4த்தையும் அழகாம வச்சுக்கோங்க. இந்த 4த்தையும் கடைசியா வந்து இந்த ஆர்டிக்கலை முடிக்கும் கடைசியா ஒரு பஞ்ச் வைக்கிறார். என்ன பஞ்சுனா, one should follow this principle of chanting. இந்த பிரின்சிபலை நீங்க நாம ஜெபம் பண்ணும் போது, நாம ஜெபம் பண்றதுக்கு நம்ம பண்ணிருக்கோம்ல, நம்ம இந்த பிரின்சிபல், இந்த 4 விஷயத்தையும் நம்ம அபராதம் விடுறதுக்கு நம்ம வந்து இந்த 4த்தையும் ஃபாலோ பண்ணணும். பிறகு 2வது விஷயம் என்ன சொல்றாருன்னா, ப்ளீஸ் satisfy whatever attain easily. இந்த பகவான் நாம ஜெபம், இந்த பக்தியில வந்து நம்ம செய்ய நமக்கு என்ன ரிசல்ட் என்ன கிடைக்குதோ அதை நீங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் நாம கரெக்டாக முயற்சி பண்ணி பண்றேன், ஆனா பகவானுக்கு ஒன்னும் புருஷம் கொடுக்கவே இல்லை, எனக்கு இப்பதான் இது பண்ணிக்காரு. எது கிடைக்குதோ, என்ன ரிசல்ட் வந்தாலும், எது நடந்தாலும் அதை ஏற்று கத்துக்குங்க. ஓகேவா? நம்பர் 2. 3வது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சொன்ன இந்த 4 பிரின்சிபல், இதை உங்களோட பிஹேவியரா ஆக்கணும். பிஹேவியர் என்னது? உங்களோட பழக்க வழக்கமா மாத்தணும். சும்மா வந்து ராத்திரி கிளாஸ் கொடுத்த 1 hour கொடுத்தாரு, அந்த 1 hour மட்டும் இருக்கிறது கிடையாது. இது உங்களோட 24 hours இது உங்க கேரக்டரா மாத்தணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய அட்டிடியூட், உங்களோட கேரக்டரா மாத்தணும். நாம ஜெபம் நினைக்கிறது, நம்மளை கீழே வச்சுக்கிறது, பகவான் கிட்ட அழுகிறது, எப்ப இந்த நாமத்தோடைய கருணை கிடைக்கும், எப்பதான் சாண்டி பண்ண போற அந்த ஏக்கம், இது எப்பவுமே இது உங்களோட கேரக்டரா மாத்தணும். அதுக்கு முயற்சி பண்ணணும். மெத்தட் சொல்லியாச்சு, உழைப்பு நீங்க தான் போடணும். ஓகேவா? இது உங்க பிஹேவியர் மாத்தினீங்கன்னா இது என்ன ஆகும்னா, இது உங்களுடைய பக்தி சேவிஸோ, பக்தி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா? அதர்வைஸ் இது செய்யவில்லை என்றால் நோ ஹோப். உங்களுக்கு பக்தி மேல எந்த வகை நம்பிக்கை வரப்போறது கிடையாது. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், பக்தியில வந்து அடுத்த கிட்ட நாம ஜெபம் ஒழுங்கா வராது, பிறகு எல்லா பிரச்சனைகளும் உருவாகும். நோ ஹோப். எந்த வகையான ஒன்னும் பண்ண முடியாது. இதை முடிஞ்சிருக்கு, இதை ஃபாலோ பண்ணுங்க. தென் இதுதான் மகாபிரபுவோடைய டீச்சிங். இதுதான் மகாபிரபுக்கு வந்து பிராக்டிக்கல் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சில கௌரவ மகாராஜ் பக்தி தங்களுடைய இந்த ஆர்டிக்கல், இந்த விஷயங்களை கோட் பண்ணி சொல்லி இந்த இதை வந்து முடிக்கிறாரு. ஓகேவா? அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம ஜெபம் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா சாண்ட் ஹரி கிருஷ்ணா பிஏபி மட்டும் கிடையாது. சாண்ட் ஹரி கிருஷ்ணா சாரி, தொண்டை ரொம்ப இது. ஓகேவா? சரி, பேச முடியல, நினைச்சுக்காதீங்க. சாண்ட் ஹரி கிருஷ்ணா பி ஹாப்பி சும்மா வராது. அது சாண்ட் ஹரி கிருஷ்ணா பி ஹாப்பினா, அந்த பி ஹாப்பி ஆகுது இவ்வளவு உழைப்பு போட வேண்டியது இருக்கு. நம்ம புரியுதா? இவ்வளவு உழைப்பு போடணும், இவ்வளவு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதனால ஈஸியாக்கி ஆர்டிக்கல்ல இருந்து எடுத்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த எல்லா கிரெடிட்டும் ஆச்சரியத்துல தான் போகும். ஓகே, அதனால இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, சுத்த நாமத்துக்கு நம்ம வரணும். அதான் நம்மளோட கோல் ஆஃப் த லைஃப். சுத்த நாமத்துக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அபராதங்களை விடணும். அபராதங்கள் என்னதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த அபராதங்கள் எப்படி ப்ராக்டிக்கலா விடணும்னு சொல்லி நம்ம இப்பதான் பார்த்தோம். தொடர்ந்து நாம ஜெபம் பண்ணணும். 2வது, நம்மள கீழ்நிலையில வச்சுக்கணும். We submit ourselves to lotus feet of பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. 3rd வந்து பகவான்கிட்ட கிரை பண்ணணும், அழுகணும். 4வது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஈகர்னஸ், அந்த ஆர்வத்தை வளர்க்கணும். எப்ப இதெல்லாம் நம்ம இந்த டேஸ்ட் கிடைக்க போது, எப்ப நான் வந்து பகவான் நாமத்தை இது பண்ணுறேன், எப்ப நான் ஹம்பலாக டொலரன்ஸ், எனக்கு சகிப்புத்தன்மை தான் வளர்த்துக்க போறேன். இந்த புக்ல படிக்கிற இந்த கதைகள்லாம் கேட்கறவங்க சுத்தி எல்லாம் நான் கேட்கல, இது எப்ப என் வாழ்க்கையில் நடக்க போகுது, இந்த ஈகர்னஸ், இந்த ஆர்வத்தை வளர்த்துக்கணும். பிறகு இதை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இதை நம்ம பழக்க வழக்கமா மாத்திக்கணும். இப்படி செய்தமே ஆனால் உங்களுடைய நாம அபராதங்கள் குறைய ஆரம்பிக்குது. நீங்க அதை ஃபீல் பண்ணலாம். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு டீச்சிங்ஸ் அப்படின்னு சொல்லி சரியா பக்தி தப்பு சொல்றாரு. அதை வந்து சில கௌரவ மகாராஜும் அதை வந்து திருப்பியும் ரிப்பீட் பண்ணி சொல்றாரு. ஓகேவா? இப்படி தொடர்ந்து செய்தோமே ஆனால்
நம்மளோட நாமம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ஹரிநாம சிந்தாமணி கி ஜெய், ராதா கோபால் ஜி की जय, गौरंग महाप्रभु की जय, गौर हरि की जय, श्रीला प्रभुपाद महाराज की जय, श्रीला भक्तिविनोद ठाकुर की जय, जय श्री श्रीमद गौरगुण स्वामी महाराज की जय, அனைத்து கௌடிய வைஷ்ணவத்துக்கும் கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கு ஜெய், கௌர பிரியா ஜனா கி ஜெய், தாய் கௌர பிரேமநந்தி ஹரி ஹரி போ. எஸ், any question?